ஆஃப் ரோடுக்குன்னு போட்டு வச்சிருக்காங்களா? தெரியலையே. ஃபக், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. Guys, such a nice place, guys. வா இங்க பாருங்க, இந்த வியூவை மட்டும் பாருங்க guys. ரெக்கார்டர்ஸ் இவ்வளோ தூரம் வந்தது. ஒன்றும் ஒரு தடுப்பு கிடையாது, ஒரு பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது guys. செம தெளிவு. ஹலோ காய்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ரைடை வந்து தொடங்குகிறோம். வீட்டிலேருந்து போலுமலை போர்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட்டு தயாராகிடுச்சு. நம்ம எஸ்டியும் வார்மப்பில் இருக்கார். ஸோ அவரை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். நம்ம இன்னும் கேமராலாம் செட் பண்ணல. ஆல்மோஸ்ட் பைபாஸ் தாண்டி நான் உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். பாய். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்ரு ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் நிறுத்தி ஒரு இளநீ குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் வண்டியை எடுத்து போயிட்டுருக்கோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் சிலம்பரசன். ஸோ நாம் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி பைபாஸ் வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக நான் பைபாஸ்லேயே ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் ஒரு டோல்கேட் ஒன்று இருந்துச்சு. ஐ திங்க் பள்ளிக்கொண்டா டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டோல்கேட்டில் ஓரம் கட்டிட்டு நம்ம மோட்டோ விலாக்கு தேவையான செட்டப்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் வண்டி எடுத்தேன். ஓகே, இப்போ நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா போலுமலை ஃபோர்ட். ஸோ இந்த ஃபோர்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குது. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு அன்பாப்புலர் அல்லது ஒரு லெஸ் பாப்புலர் பிளேஸ்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நார்மல் பீப்புள் அல்லது பப்ளிக் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அந்த கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு டைமு திருவிழா பண்ண போவாங்கன்னு நினைக்கிறேன். அதர் தென் பொதுவாக மக்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு அதிகமாக வரதில்லை. பட் பைக்கர்ஸ் வராங்க. பைக்கர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வராங்க. ஏன்னா இங்கே ஒரு சூப்பர்பு ஆஃப் ரோடு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நானும் நெட்டில் செக் பண்ணும்பொழுது ஒரு 5 to 6 கிலோமீட்டர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃப் ரோடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இப்போ நானும் போயிட்டுருக்குறேன். ஸோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் காய்ஸ், இதில் வெறும் மோட்டோ விலாக் அப்படின்றத தாண்டி நம்ம எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ அந்த இடத்த பற்றின ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி நோட் வந்துட்டு கொடுக்குறது அப்படின்றது என்னோட இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த போலுமலை ஃபோர்ட்டை பார்த்திங்கன்னா, இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைன்னு சொல்கிறத விட மலை குன்று. ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் வந்துட்டு கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு ரெண்டு இருக்குது பொதுவாக வந்துட்டு சவுத் இந்தியாவில். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆக்சுவலாக வந்துட்டு சவுத்தில்
கன்னியாகுமரி அல்லது சவுத்து கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணி நார்த்தில் வந்து நமக்கு குஜராத்தோட பார்டர் வரைக்கும் அது அப்படியே ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெச்சாக எந்த விதமான கேப்பும் இல்லாமல் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக போயிட்டுருக்கோம். பட் கிழக்கு தொடர்ச்சி மலை வந்துட்டு அப்படி கிடையாது. ஏன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைன்றது வந்துட்டு ஒரு டிஸ்கண்டினியூ ஒரு மலை. அது வந்து நிறைய கேப்ஸ் இருக்கும், மலைகளுக்கு இடையில சமவெளி பிரதேசங்கள் இருக்கும் அல்லது இந்த மாதிரி ஊர்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிழக்கு மலை குன்றுகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மலை தான் இந்த போதமலை. ஆக்சுவலாக இது நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு மலை குன்று போதமலை பேர். அதில் ஒரு குன்று தான் இந்த போலுமலை ஃபோர்ட். ஸோ இந்த ஃபோர்ட்டை பற்றி நான் சும்மா தேடி பார்க்கும்பொழுது இது வந்து நாயக்கர் காலத்தில் இந்த மலைக்குன்றை வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நாயக்கர் காலம்ன்றது அரவுண்டு 1700 ஐ திங்க். ஸோ விஜயநகர பேரரசு நாயக்கர் காலத்தில் இந்த மலைக்குன்று மேலே வந்து ஒரு கோட்டை கட்டி அதை வந்து ஒரு வாட்சிங் டவராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்சிங் டவர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த காலத்தில் அரச வம்சத்தை எல்லாம் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராஜ்யத்தின் மேலே யாரும் படையெடுக்காமல் நாம் வந்துட்டு பாதுகாக்கணும். ஸோ அந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கோட்டை தான் இந்த போலுமலை கோட்டை. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கேரளா, சாரி தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா பார்டரில் கரெக்டாக இந்த போலுமலை ஃபோர்ட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ இந்த மலை மேலே இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு அதுக்கப்புறம் கர்நாடகா பார்டர் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து யாரும் உள்ளே வராங்களா, இங்கேருந்து யாரும் வெளியேறாங்களா அப்படின்றதெல்லாம் உங்களால் வாட்ச் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு வாட்சிங் டவராக தான் இந்த போலுமலை ஃபோர்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜயநகர பேரரசு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஹைதர் அலி, திப்பு சுல்தான் கையில் இந்த கோட்டை வந்துட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இன்வேடு அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த கோட்டையை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அது யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா இன்றைக்கி அது நமக்கு தேவையும் இல்லை. யார் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டு மேலே படையெடுக்க போகிறா, இல்லை தமிழ்நாட்டிலேருந்து யார் கர்நாடகா மேலே படையெடுக்க போகிறா, அல்லது இது வந்துட்டு ஒரு அரசரோட காலமும் இல்லை இல்லையா. அதனால் இந்த கோட்டை அப்படின்றது வந்துட்டு இன்றைக்கி ஒரு கைவிடப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்குது. ஸோ அதனால் இதில் ரொம்ப பராமரிப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அந்த 5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இந்த போலுமலை ஃபோர்ட்டை பற்றினது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகள் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிசாவில் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு தமிழ்நாட்டில் ட்ரிச்சி, ஐ திங்க் அந்த சென்டர் ஆஃப் தமிழ்நாடு ட்ரிச்சியோட பச்சைமலை அதோடு வந்துட்டு முடியுது. பட் அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிழக்கு மலை தொடர் இருக்கு இல்லைங்களா, இதில் நிறைய மலைவாச ஸ்தலங்கள் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக பைக்கர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நிறைய இடங்கள் இருக்குது. குறிப்பாக நமக்கு வந்து நார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏலகிரி, அதுக்கப்புறம் ஏற்காடு, ஜவ்வாது மலை, அதுக்கப்புறம் இந்த கல்வராயன் மலை. ஸோ இந்த மாதிரி நிறைய மலைக்குன்றுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ நாம் வந்துட்டு அடுத்தடுத்து அங்கெல்லாம் நம்ம போவோம், நம்ம போய் அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த கிழக்கு மலை குன்றுகளை பற்றின ஒரு ஷார்ட் நோட். பட் அதர்வைஸ் நம்ம வந்து இன்றைக்கி இந்த போலுமலை ஃபோர்ட்டில் போய் நம்ம வந்துட்டு ஆஃப் ரோடை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆஃப் ரோடு எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல, போனால் தான் தெரியும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு அந்த கிருஷ்ணகிரியோட பார்டரை வந்து டச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பார்டருக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒரு கிராமத்து வழியில் போனோம் அப்படின்னு காட்டுது. ஆக்சுவலாக கூகுள் மேப் வந்துட்டு அப்படி தான் காட்டுது. கிராமத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மலை அடிவாரத்துக்கு போனோம். எனக்கே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது ஃபஸ்ட் டைமு ஒரு சோலோ ரைடு, அதுவும் ஒரு மலை மேலே ரொம்ப ஸ்லோப்பான ஒரு ஆஃப் ரோடில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் நானும் இருக்கிறேன்.
ஸோ காய்ஸ் நாம் வந்துட்டோம், கிருஷ்ணகிரி கிட்ட நம்ம வந்துட்டோம். நான் உங்களுக்கு கிருஷ்ணகிரி டவுனை தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஆஃப் ரோடு எக்ஸ்ப்ளோர் அப்போ நான் வந்துட்டு உங்கள் கூட கனெக்ட் ஆகிறேன். பாய் கைஸ். நம்ம கிட்டத்தட்ட மலையோட அந்த அடிவாரத்துக்கு வந்துட்டோம். மலை மேலே ஏற போகிறோம். ஸோ கைஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிறீங்களா அல்லது ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சமான இந்த மாதிரியான ஒரு பைக்கர்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஏரியாவை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்த பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு நிறைய பிளான் இருக்குது. அதர் தென் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த வந்துட்டு சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அல்லது இந்த மாதிரியான மோட்டோ விலாக் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி ஷார்ட் நோட்ஸ் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன், ஐ திங்க் அந்த பெல் பட்டன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் கைஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்ம ஆஃப் ரோடில் மீட் பண்ணலாம். பாய். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஆஃப் ரோட்டில் போக போகிறோம். கண்ணாடி மூடிடலாம், ஏன்னா கண்ணாடி நல்லா இருக்குங்க. என்னாச்சு? தரங்க தரமானதுங்க. சமாங்க நல்ல ஒரு ஆஃப் ரோட் டிரைவிங் தான். ஆனால் இது என்னன்னா, நம்ம ஓட்டும் போது நம்மளை ஒருத்தன் எடுக்கணும்ல. ஆஃப் ரோடுக்குன்னு போட்டு வச்சிருக்காங்களா?
தெரியலையே. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. ஓகேடா, போயிடலாம். ஓகே, வாங்கிச்சு ப்ரோ, உன்னால முடியும்டா. எஸ், அப்கோர்ஸ் முடியும். சரி வாங்க. வா வா வா. எப்படி நீ இதெல்லாம் போக போகிறோம். கரெக்டு. எங்கே போகணுமோ அங்கே பார்க்காம உண்மையிலே தரமா இருக்குங்க. வேறனும் ரோடு போடுறீங்களா இல்லையாடா? தமிழக அரசு ரோடு போடு அரசு. இதுக்கு
அதே தாண்டா ஏறா. பிட்டி. வர. Yeah. Step on up. Steam dreams, chrome machines, and wings that Guys, we're riding through time that's a nice place, guys. at the NC line. வா இங்க பாருங்களா. Where the rails வியூ still மட்டும் பாருங்க hum guys. that ரெக்கார்டே தான் பஸ் இவ்வளோ தூரம் வந்தது. oh, still rhythm keeps rolling strong. ஒன்றும் ஒரு தடுப்பு கிடையாது, Engine sleep, ஒரு பாதுகாப்பு கிடையாது, always wait. History எதுவுமே கிடையாது guys. moves with every break. Ladies and gentlemen, we introduce the break man, flag man, conductor, caboose. ஆனால் த்ரில்லிங்காக இருக்குது, Got locomotives. செம த்ரில்லிங். You wanna see 'em? Come to the North Carolina Okay, yeah. Transportation Museum. We got train rides, which are soon to leave, and the Polar Express for those who believe. Fire trucks, wagons, automobiles, steam and diesel. Can you hear that antique steam whistle blowing peak? Roundhouse spin with the 360 glow. Turntable magic, let the good times flow. Cars with chrome, planes with wings. Every spark of the past still sings. Ladies and gentlemen, we introduce the brakeman, flagman, conductor, caboose. Got locomotives, do you wanna see 'em? Come to the North Carolina Transportation Museum. We've got train rides, which are soon to leave, and the Polar Express for those who believe. Fire trucks, wagons, automobiles, steam and diesel. Can you hear that antique steam whistle blowing peak? Steam to diesel, wings to wheel. Every turn's got a story to feel. Ooh, get your tickets real fast. Okay, hi guys, finally we reached the Bolumalai Fort here around 10:30. மக்களே வணக்கம். நாம் இப்போ போலுமலை போர்ட்டில் இருக்கிறோம். ஸோ இங்கே வரத்துக்கு நாம் கிருஷ்ணகிரி டு தருமபுரி இன் பிட்வீன் கேப்பில் இந்த இடம் இருக்குது. ரொம்ப டஃப்பான ஒரு ஆஃப் ரோடு, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடு. நல்லா ஸ்லோப்பாக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும். உங்களுக்கு ஆஃப் ரோடு சேலஞ்சிங் வேணும் அப்படின்னா இங்கே தாராளமாக இங்கே வந்து பார்க்கலாம். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ குட் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஆஃப் ரோடில் வரேன். நல்லா இருக்குது இந்த ஏரியா, பாருங்களேன் அப்படியே. ஸோ இதுக்கு கீழே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் திருவிழாலாம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. நம்ம வண்டியை வேறு ரொம்ப ஸ்லோப்பில் நிறுத்தி வச்சுருக்கிறோம். ஏன்னா லைட்டாக தட்டினா அப்படின்னா சோலி முடிஞ்சிடும். ஏற்கனவே கீழே வேறு நான் வண்டியை போட்டுட்டேன். ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டர்ட்டி ரோடு இருந்துச்சுன்னா இந்த இடங்களெல்லாம் நம்ம இறக்கலாம். இது ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள். நான் வந்து வண்டியை தெரில பாருங்கள், அங்கே இருக்குது வண்டி. ஸோ சூப்பர்பான இடம் இது. நீ எல்லோரும் வந்து அவசியமாக இங்கே விசிட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்.